திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் தெப்போற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தெப்போற்சவம் கோலாகலமாக நடைபெறும். தெப்போற்சவத்தின் முதல் நாளையொட்டி கோதண்டராமர் அலங்காரத்தில் கோவிந்தராஜ சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவின் 4ஆம் நாளையொட்டி சுவாமி குமரவடங்க பெருமான் வெள்ளை யானை வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து உள்மாட வீதி, ரதவீதி என 8 திருவீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள ஸ்ரீ சுயம்பு லிங்கேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தணிகை போளூர் கிராமத்தில் சுயம்பு லிங்கேஸ்வரர் மற்றும் அம்பாள் திரிபு சுந்தரி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மாசி பிரம்மோற்சவ விழா 3ஆம் நாளில் சிம்ம வாகனத்தில் முருகபெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மாசி பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினந்தோறும் காலை மாலை நேரத்தில் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி முருகன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இந்த நிலையில் முருகப்பெருமான் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மலைக்கோயில் மாட வீதியில் உலா வந்தபோது கோலாட்டம் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 5ஆம் நாள் மாசி திருவிழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அலகுவேல் குத்தி காவடி சுமந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.